மேனாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய நினைவு நாள் இன்றைக்கு. சில மனிதர்களை சொல்லுகிற பொழுதுதான் அவர்களுடைய அந்த தன்னலமற்ற பொதுவான குணங்கள் போற்றும்படியாக இருக்கும். இன்னும் எத்தனை நாட்கள் கழித்து நாம் சொன்னோமேயானாலும் அண்ணாவை பேச்சழகிலும், காமராஜரை கல்வி உயர்வுக்கு அவர் உழைத்த அழகிலும், காந்தியடிகளை தேசப்பற்றிற்கு முன்னின்றவர் என்ற வகையிலும் சொல்லிக்கொண்டே இருப்போம். அதைப்போல ஒரு தன்னம்பிக்கைக்கு, துணிச்சலுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கியவர் மேனாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள். கண்ணதாசன் வரிகளின்படி தன்னுடைய வாழ்நாள் முழுதும் குன்றென நின்றவர் செல்வி ஜெயலலிதா அவர்கள். முரட்டு மீசையும் முண்டாசு கட்டும் கொண்ட எழுச்சி கவிஞன் பாரதியினுடைய புதுமை பெண்ணாக ஒரு உறுதியான எண்ணப்பாங்கோடு தன்னுடைய செயல் திட்டங்களை நிறைவேற்றியவர் மேனாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள். கட்சியில் அவர் எவ்வளவு பெரிய பொறுப்பில் இருந்தாலும் அல்லது எவ்வளவு வசதி வாய்ப்புகள் வாய்ந்தவராக இருந்தாலும், பின்புலம் மிக்கவராக இருந்தாலும் கூட அவருடைய செயல்பாடுகளில் ஒரு உறுதித்தன்மை இல்லை, ஒரு ஈர்ப்பில்லை என்று தெரிந்தால் அந்த நொடியே அவரை நீக்குவதில் செல்வி ஜெயலலிதாவுக்கு இணையாக இதுவரை எந்த தலைவரும் இல்லை, இனி இருக்க போவதும் இல்லை. அரசு ஊழியர்கள் அவ்வப்போது ஆர்ப்பாட்டம் என்றும், போராட்டம் என்றும், பகிஷ்கரிப்பென்றும், புறக்கணிப்பென்றும் இருந்த சூழ்நிலைகளை எல்லாம் முற்றிலுமாக மாற்றி பேச்சுவார்த்தை, சரி என்றால் சரி, அதுதான் என்னுடைய செயல்பாடு என்ற அந்த போராட்டங்களுக்கெல்லாம் கூட ஒரு வரையறையை, ஒரு முற்றுப்புள்ளியை வைத்தவர் என்றால் செல்வி ஜெயலலிதா அவர்களைத்தான் சாரும். மனிதநலம் மிக்க பல சிந்தனைகளோடு அவர் கொண்டு வந்த திட்டங்களிலே பாராட்டும்படியான திட்டங்களாக சொல்ல வேண்டுமேயானால் எல்லா ஆலயங்களிலும் அன்னதான திட்டத்தை விரிவுபடுத்தியது. ஏழை எளிய சாதாரண மக்களுக்கு அம்மா உணவகம் மூலம் ஒவ்வொரு வேளைக்கும் 10 ரூபாய் 20 ரூபாயில் நல்ல வயிறு நிரம்ப சாப்பிடக்கூடிய அந்த அம்மா உணவகத்தை ஏற்படுத்தி அதை இன்றைக்கு வரை நடத்தி வருவது. அம்மா மருந்தகத்தை ஏற்படுத்தி மருந்துகளை கழிவு விலையில் மக்களுக்கு சென்றடையக்கூடிய ஒரு சிறப்பான ஏற்பாட்டை செய்து கொடுத்தது. குடும்ப அட்டைகள் மூலம் பொருள்கள் தட்டுப்பாடின்றி கிடைப்பதற்குரிய அந்த நிமிர்ந்த நடை கொண்ட அந்த செயல்பாடுகள் எல்லாம் இன்னும் சில நூற்றாண்டுகள் மேனாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களை போற்றும்படியான அவருடைய துணிச்சலுக்கும், அவருடைய திறமைக்கும், அவருடைய தன்னம்பிக்கைக்கும், அவருடைய உறுதியான மனப்பாங்கிற்கும் இந்த உலகம் அவருடைய பெயரை உச்சரிக்கும் என்பதில் எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை.